பக்தி வழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரி. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியாத உங்களுடைய ரகசியத்தை பத்தி சொல்றதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன். அதாவது ஒவ்வொரு ராசிக்காரங்களுடைய குணாதிசயங்கள் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? சோ இதுல பிறந்த ஆண் பிள்ளைகள் எதுலங்க கடகராசியில பிறந்த ஆண் பிள்ளைகள் உங்களை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஏங்க எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் புலம்பல் இருக்குல்ல. இன்னைக்கு வாங்க அதை பத்தி தெளிவா பாத்துடலாம். சரிங்களா? சோ பொதுவாகவே வந்து காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா கடகம். ஒரு கடகத்துல வந்து ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்க? சந்திரன் அதிபதிங்க. எப்படி இருப்பீங்க? அப்பா, அழகான ஒரு நிலவு இல்லையா? நிலாவை வச்சுதான் எல்லாத்துக்கூடயும் ஒப்புறோம். அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? ரொம்ப பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு ஆள். இன்னொரு விஷயம் அப்படியே மனசுக்குள்ள ஓடுமே, நிலா அழகாதாங்க இருக்கு, பௌர்ணமி நாள்ல மட்டும் தானங்க நிலா அழகா இருக்கு, மத்த நாளா தேயவும் செய்யுது வளரவும் செய்யுது அப்படின்னு ஒரு மனநிலை ஓடுதா இல்லையா? எடுத்தோடனே குறையவே மட்டுமே பார்க்கணும். எல்லாருக்குள்ளயும் ஒரு நிறை குறை இருக்கதான் செய்யும். ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய பார்த்துடலாம். சரியா? கண்டிப்பா. சோ பொதுவாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கடகத்துல பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ரொம்ப 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 இவங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ், இவங்களுக்குன்னு ஒரு அழகு இருக்குங்க. அந்த அழகே வேற மாதிரியான ஒரு அழகு. ஒரு பாசத்தை காட்டணும், ஒரு ஒரு பவ்யமா இருக்கணும் அப்படின்னா, இவங்களுடைய அலாதி அந்த எண்ணங்கள், சிந்தனைகளே வேற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. எப்பேற்பட்ட அதாவது காலச்சக்கரத்தில் 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய குருவே பாத்தீங்க அப்படின்னா இங்கதாங்க உச்சமடைறாரு. உங்க ராசியில உச்சமடைறாருங்க. செவ்வாய் நீச்சம் அடைறாரு. ஆனா குரு தானே இருக்கிறதுலே வந்து நம்ம பெஸ்டான ஒரு ஆள். நம்ம எல்லா இடத்துலயுமே நம்ம அவரை வச்சுதான் பாசிட்டிவ் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி 9ஆம் இடத்து அதிபதி பாக்யாதிபதியா இருக்கக்கூடிய நிலையும் சரி, விரையாதிபதியா இருக்கிறதும் நம்ம தான் உச்சமடைறாருன்னா நம்ம நம்ம ரொம்ப வந்து ரொம்ப தனித்துவம் 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 தனியா விட்டுறாம இருந்தா சரிங்க. நீங்க சொல்றது புலம்புறது புரியுது. ஏன்னா எப்பவுமே வந்து அந்த லோன்லி ஃபீல் இருக்கக்கூடிய ஆள் நீங்க தாங்க. ரொம்ப தனிமையா இருக்க மாதிரியே இருக்கும். எல்லாரும் கூட இருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு இல்லாத மாதிரியான ஒரு மனநிலை இருக்கக்கூடிய தன்மை உண்டு. நம்ம எப்பவுமே ஒரு தனித்துவமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னாலே தனியா தாங்க முடியும். சாதிக்கணுங்கிறதுக்கு ஒரு தனிமை வேணுங்க. நிறைய சிந்தனைகள் வேணும். நிறைய வந்து கிரியேட்டிவா யோசிக்கணும் அப்படின்னா தனிமை வேணுங்கிற ஒரு நிலை உண்டு. இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல பிறந்த ஆண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கலை, அதாவது ஆர்வம் மிகுதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த கலை மீதான ஒரு ஆர்வம் நிறைய இன்னைக்கு பாக்குறோம். இயக்குனர்கள்லாம் எடுத்துக்கோங்களேன். எத்தனை இயக்குனர்கள், எத்தனை பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய கலை இலக்கியம், அதாவது ஒரு வெள்ளித்திரை அப்படின்னு வந்தாலுமே சரி, அதுக்கு வந்து என்ன வேணும்னா சந்திரன் பலமா இருக்கும். இன்னைக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ற விஷயங்கள் போய் ஒரு இடத்துல சேரணும் அப்படின்னா இந்த மொபைல் போன் இதெல்லாம் வந்து சந்திரன் தான். சோ அந்த சந்திரன் நல்லா இருந்தாதான் மத்த எல்லாமே முடியும் அப்படிங்கிற நிலை. நம்ம பேசுறதுக்கே சந்திரன் வேணும்ன்றோம். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு என்னங்க வேணும்? சந்திரன் வேணுமா இல்லையா? கண்டிப்பா. சோ இதுல பிறந்த ஆண் பிள்ளைகள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, நிறைய பிள்ளைங்க பாருங்க அம்மா பிள்ளைங்களா இருப்பாங்க. எங்க அம்மா தாங்க என் உலகம். ஆனா எங்க அம்மா தாங்க என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றவே முடியாத மிகப்பெரிய தூணா இருந்தாங்க. ஆனா அவங்களால எனக்கு இப்படி ஒரு நிலை வரும்னு தெரியவே இல்ல. கரெக்ட்டா பாத்தீங்கன்னா, இவங்களுடைய 2வது குடும்பம் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல வந்து சூரியன். சூரியன் எப்படிப்பட்ட ஆளுங்க? ரொம்ப தனித்துவமான ஆள் இல்லையா? கொஞ்சம் பஞ்சாயத்தான ஆளும் கூட இல்லையா? சூரியன் இருந்தாலும் என்னங்க வரும்? கோவம் வரும், சண்டை வரும், பிரச்சனை வரும். எல்லாமே ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலை உண்டு. சோ நம்ம வந்து சில ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் ஒரு சில வீடுங்கள்லாம் பார்த்திருப்போம். என் பையன் வந்து நான் ஊட்டினாதாங்க சாப்பிடுவான். அவனுக்கு இது வச்சிரும் இந்த இந்த பேம்பரிங் கேரிங் ஐய்யய்யோ! பொத்தி 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 வளர்த்துட்டாங்கங்க. என் பாடு பெரிய பாடா இருக்கு. இங்கிட்டு இருக்க துரும்பெடுத்து இவரு வைக்க மாட்டாராம். எங்க அம்மா வளர்த்து வச்சிருக்காங்க. நான் என்னங்க பாவம் பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏங்க இப்படி என் வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு? எத்தன பேர் புலம்புறாங்க. சோ அது மாதிரி ரொம்ப பேம்பரிங் கேரிங். இதுல என்னன்னா பையன் வந்து படுத்துப்பாரா, இவங்க ஊட்டி விடுவாங்களாம். இப்படிலாம் வந்து என்னமோ குழந்தைய அங்க தாலாட்டி தாலாட்டி வச்சுட்டு இருக்காங்க. நான் என்ன சின்ன பாப்பாவாங்க அவரு. இன்னும் நான் என் குழந்தைங்களுக்கு ஊட்டுற வயசுல இவரு உட்காந்து ஊட்டுவாங்க. இது என் பையனை வந்து நீ எதுவும் சொல்லாதன்னு வேற குறை சொல்லிக்கிறாங்க. அப்படின்ற அளவுக்கு புலம்பக்கூடிய நபர்களும் உண்டு. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட். அம்மாவோட பாசமே கிடைக்கலங்க. வெளிநாடு வெளியூர்ல போய் எல்லா வேலையும் எங்க வீட்டுக்காரே பாத்துக்கிட்டாருங்க. அவங்க அம்மா பிள்ளைய பத்தி கவலையே இல்ல. ஒரு எக்ஸ்ட்ரீம் இப்படி இருக்கும். அம்மாவுடைய பாசத்துக்காக மட்டும் ஏங்குவாங்க. ரொம்ப தனித்துவமா இருப்பாங்க. எங்க அம்மாவுக்கு அந்த பாசம், அந்த அன்பு என்ன, நான் வந்து ஆரம்ப காலத்திலேயே வெளிநாடு போயிட்டேன். வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டேன். அதனாலதான் நான் வந்து பெருசா எனக்கு அந்த பொறுப்புகள் எல்லாம் நானே சுமந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப குடும்பம்னா ரொம்ப பிடிக்குங்க. அந்த எல்லாரும் கேரிங் பண்ணிக்கிறது, பேம்பரிங் பண்ணிக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். திடீர்னு ஒரு ஆள் இல்லைன்னா என்ன ஆகும்? தனித்து விடப்பட்ட மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ எக்ஸ்ட்ரீமான 3 விதமான ஆட்கள் இங்க உண்டு. 2, 3 விதமான ஆட்கள்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து பேம்பரிங் பண்ணி, கேரிங் பண்ணியே குழந்தை மாதிரியே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆளும் உண்டு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, தனித்து விடப்பட்ட ஆளும் உண்டு. இன்னொன்னு சுதந்திர விரும்பி. நானா இருப்பேன். என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நபர்களும் உண்டு. பொதுவா அந்த மிதுன ராசியில பிறந்தவங்க எல்லாம் பார்த்திருப்போம். அவங்கலாம் வந்து காற்று ராசி. கிட்டத்தட்ட எப்படின்னா சுதந்திர காற்று. சுதந்திரத்தை அடக்குனாலே முடிஞ்சு.
அது அவ்வளவுதான். அந்த அந்த அது எது எப்பேற்பட்ட உறவா இருந்தாலும் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த பேம்பரிங் கேரிங் பண்ணி பண்ணியே எங்களை வாழ விடலைன்ற அளவுக்கான புறம்பக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய குடும்பமா இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய இவங்களுக்கு ஒரு பொருட்களமா இருக்கக்கூடிய நிலை உண்டு. ஸோ கடகராசியில பிறந்த ஆண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா 2-3 விஷயங்கள் ரொம்ப சூப்பரா சொல்லலாங்க. படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த ஆஸ்லேஷனாவே இருக்கும். நான் இங்கிருந்து கிளம்பி போனேனா, அப்ளிகேஷன் வாங்க போனேனா, நான் நினைச்சு போனது இதுதான், எனக்கு கிடைச்சது இதுதான், வேற வழி இல்லாம எங்க அம்மா சொன்னாங்க நான் படிச்சேன். எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸே பிடிக்காதுங்க, ஆனா எங்க அம்மா சொன்னாங்கன்றதுக்காக படிச்சேன். இந்த ஒரு பழி போடக்கூடிய நிலை வந்து இயல்பாவே இருக்கும். அது ஏனே தெரியாதுங்க. அது மனசுக்கு பிடிச்சு செஞ்சுட்டாங்கன்னா வேற மாதிரி. ஒரு கேட்டகரி வந்து ஊர்ல நீங்களா சினிமால போய் என்னத்த பண்ண போறேன்னு சொன்னாங்க, நான் ஒட்டச்செறிஞ்சிட்டு தூக்கிட்டு ஓடிட்டு ஓடியாந்தேன், இன்னைக்கு நல்லபடியா இருக்கு. ஆனா நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பட்டேன், எங்க வீட்டுல சொன்னாங்க நீ எல்லாம் போய் ஜெயிக்க முடியாது, நீ போராடுவேன்னு. ஆனா போராடினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது பாத்தீங்களா, அது ஒரு அது ஒரு மாதிரியான ஒரு நிலை. ஏன்னா எனக்கு பிடிச்ச செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த மாதிரியான ஒரு நிலை உண்டுங்க. அதே மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா, இங்க இதை வந்து செவ்வாய் நீச்சம். நிறைய பேருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை இருக்கும். ஒரு வண்டி வாங்குறது, கார் வாங்குறது, நிறைய அதாவது ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது, இதெல்லாமே ஒரு கேட்டகரி ரொம்ப பிடிக்கக்கூடிய நிலை இருக்கும். இந்த ரேசிங் போறதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணக்கூடிய நிலை. அந்த அக்சசரிஸ்லயே வந்து ரொம்ப பார்த்து பார்த்து வண்டிக்கு அக்சசரிஸ் மாற்றுறதெல்லாம் நம்மளுக்கு தான், வேற யாரும் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு உச்சமடையக்கூடிய நிலைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ தனித்துவம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. நான் பொதுவாகவே சொல்லுவேங்க, கடகராசியில பிறந்த ஆண் பிள்ளைகள் வந்து ஒரு ஃபேமிலியை விட்டு வெளியில போகும்போது அவங்களோட நிலைகள் வேற மாதிரி இருக்கும். அவங்க பிறந்த இடத்தை விட்டு வெளியில போகும்போது அவங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்க முடியும். என்னதான் பண்ணாலும் எங்கெங்க வளர்ச்சின்றது இருக்கவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய மனமே வந்து கரெக்டா இருந்தாதாங்க. மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேணாம்னு நம்ம பார்த்து சொல்லியிருப்போம். அது மாதிரி மனசை வந்து தெளிவா வச்சுக்கணும். தெளிந்த நீரோடை இல்லாம எப்பவுமே குழம்பைய கொட்டையாவே இருந்தா என்னங்க ஆகும்? உங்களோட பிரச்சனை என்ன தெரியுமாங்க? வெளியில இருந்தெல்லாம் கத்தி எடுத்து வந்து எவனும் உங்களை குத்திலாம் சாகடிக்க முடியாது. உங்களோட மனசாட்சி தாங்க மிகப்பெரிய உங்களுடைய எதிரி. சோ அதை சரி பண்ணிக்கணும். முதல்ல சரி பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுடைய மனசு. ஆசோலேஷனாவே இருக்கும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். இப்படி போனா நல்லா இருக்குமா, அப்படி போனா நல்லா இருக்குமா? கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டு இல்லாத ஒரு விஷயத்துக்காக இயங்குறது. எப்பவுமே இருக்கிறத வச்சு நிறைவு பண்ண தெரியாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இந்த கடகத்துல பிறந்தவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம என்னமோ ஒன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த எடுப்பார் கைப்பில மாதிரியும் ஆயிடுவாங்க சில நேரங்கள்ல. இது ஒரு பெரிய பிரச்சனையாவும் உண்டு. சோ கடகராசியில பிறந்த பிள்ளைங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1க்கு 2 3 வேலை பார்ப்பாங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்வாங்க. சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற தொந்தரவு ஏதோ ஒரு வகையில வந்து மெடிசன் ரிலேட்டடான விஷயங்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இவங்களுக்குலாம் அந்த ஃபேமிலியில வந்து சுகர் இருக்கு அப்படின்னா இவங்களுக்குலாம் அதை பார்த்துக்கணும். ரொம்ப ஏர்லியரா வரக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு. ஒரு ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும்னு போராட்டம் இருக்கும். இன்னொன்னு வந்து மத்தவங்களுடைய மனசை படிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இவங்களுக்குலாம் அது ரொம்ப அழகா வரும். இன்னைக்கு எடுத்து அஸ்ட்ராலஜியா எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து அட்வைசபிளா இருக்கட்டும், ஒரு கன்சல்டன்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் ராக்கோழிகள், ஐயோ நைட்டு தூக்கமா மறந்தே போச்சுங்க. என் லைஃப்ல பல வருஷம் ஆச்சுங்க நான் தூங்கி. நான் எங்கெங்க ஐடில வேலை பார்க்குறேன், எனக்கு ஃபுல்லா நைட் ஷிஃப்டா போடுறான், சுத்தமா தூக்கம் இல்லை. தூக்கம் இல்லாம வேலை பார்க்குறான், ஓகே. நம்ம என்னங்க பண்ணோம்? போன் பாக்குறவங்க முக்கியமான வேலை என்னதுன்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க வேணாமா, அப்டேட்டிங் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணவங்களும் இவங்க தான். ரொம்ப லேசியா இருக்கிறது உங்க ஒன்று எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும், கிரியேட்டிவ் இருக்கும். கிரியேட்டிவ்லாம் வேணும்னா நிறைய விஷயங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதாங்க கண்டுபிடிக்க முடியும். என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தேடினாதாங்க. டைம் வேஸ்ட் பண்ணணுமா இல்லையா? அது ஏங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்க? எப்பவுமே குறையாவே பார்க்காதீங்க. சொல்றது தெரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. சும்மா குறை சொல்லாதீங்க மேடம். எத்தனை பேர் சொல்றீங்க தானே? நிச்சயமா. ஸோ இதுதாங்க நம்மளுடைய ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னாங்க அந்த அன்பு, பாசம், இந்த மாதிரியான ஒரு நிலை. ரொம்ப வந்து மனசு வந்து தெளிவாவே இருக்காது. ஒரு குழப்பம், மன அழுத்தம் இருக்கக்கூடிய நிலை இருக்கும். சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, அந்த கௌரவம், சுயமரியாதை அப்படிங்கிறத வந்து ரொம்ப விரும்புவீங்க. அதாவது சும்மா நை நை நைன்னு சத்தம் போடுறது, ஏதாவது குறை சொல்றது, அட்வைஸ் பண்றது, இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. இப்படிப்பட்ட ஆளோட டிராவல் பண்றதை விட நம்ம பாட்டுக்கு தனியாவே எடுத்துட்டு போயிடலாமா? சோ அந்த தனிமை எனக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்குது, நிறைய பாடங்களை கொடுக்குது, நிறைய என்னை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு வழி போகுது அப்படிங்கிற மாதிரியான நிலை இருக்கும். ஒரு அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலயே ஒரு பொறுப்பெடுத்துக்கக்கூடிய நிலை, தானே முன்னுக்கு வரக்கூடிய நிலை, அம்மா கூட வந்து அந்த அட்டாச்மெண்ட், பாசம் இருக்கும். ஃபேமிலியில பெருசா வந்து ஒரு கனெக்டட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. தனித்துவமா வளரக்கூடிய நிலை இருந்தா கூட சரி, இவங்களுக்குலாம் வந்து இந்த காதல் அப்படிங்கிறது எப்படிங்க இருக்கும்? கண்டிப்பாங்க. ஒரு டீனேஜை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா காதல் வயப்படாத கடகராசி கிடையாதுன்னு சொல்லலாம். தியாக திருமணம் பண்ணக்கூடிய ஆட்களும் இந்த கடகத்துல உண்டு. ஏன்னா இதுல ஆயில்ய நட்சத்திரம்லாம் இருக்கு இல்லையா? ஆயிலாம் என்ன பண்ணுங்க,
படிக்கும் போதே காதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பல வருஷமாயும் காதல் பண்ணவே எனக்கு வர மாட்டேங்குதுன்றக்கூடிய அமைப்பு. பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். எனக்கு எங்கங்க வயசாகுது, முடிதான் கொட்டுதுங்க. ஒரு பொண்ணு கூட இன்ன வரைக்கும் அமையலன்னு ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்களும் உண்டு. சோ இது வந்து என்னன்னாங்க, ஒரு பழமையில் புதுமைவாதி, புதுமையில் பழமைவாதின்னு சொல்லலாம். 2 விதமா எடுத்துக்கலாங்க இவங்கள பொறுத்தவரைக்கும். அ பழமை மாறாதவங்களும் இருப்பாங்க. அதே சமயத்துல புதுமைக்கும் அத அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலைகள் அப்படின்றது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவும் இருக்கக்கூடிய தன்மை உண்டு. என்னதான் மாடர்னா இருந்தாலும் பாரம்பரியத்தை மறக்கக்கூடாத ஒரு தன்மை இவங்க கிட்ட இருக்கும். ஸோ பல பேருக்கு ஒரு முன்னோடியா இருக்கணும் வாழக்கூடிய நபர்களும் இருந்திருப்பாங்க. எப்படிலாம் வாழக்கூடாதோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்த நபராகவும் நான் இருக்கேன். முன்னோடியாகவும் இருக்கேன், எடுத்துக்காட்டாகவும் இருக்கேன் அப்படின்னக்கூடிய நபர்களும் 2 3 விதமான ஆட்கள் கடகராசியில பிறந்த ஆண் பிள்ளைகள் உண்டு. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பொருந்தி போகணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்பு பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடும். ஸோ இது வந்து ஒரு 50 to 70% வரைக்கும் ஒத்து போகக்கூடிய நிலை உண்டு கடகராசியில பிறந்தவங்களுக்கு. என்னங்க பண்றது? எங்களை மட்டும் கடவுள் இப்படியா ரொம்ப இறக்க குணத்துல படைச்சிட்டாரு. நாங்களும் அனுபவப்பட்டு நல்லவங்களா தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா எல்லாரும் நம்மள மாதிரியே இருப்பாங்க. நம்பி நம்பி ஏமாந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம்ன்ற அளவுக்கு புலம்பக்கூடிய நிலையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கடகத்துல பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு உண்டு. வீட்டுக்காக பிரச்சனை வர்றது, சொத்துக்காக பிரச்சனை வருது, அம்மா அப்பா கூடயே வந்து பிரச்சனையா வருது. எங்க அம்மா மாதிரி என்னை பாத்துக்கிறவங்க கேரக்டர் கிடையாது. எங்க அம்மா தாங்க என் லைஃப்ல வந்து ஆஃப்டர் மேரேஜ் மிகப்பெரிய பிரச்சனையே எங்க அம்மானால தான் எனக்கு என் குடும்பம் பிரிஞ்சிருக்குன்ற அளவுக்கு போகக்கூடிய நிலை இருக்கும். ஸோ இந்த அம்மான்ற ஒரு கேரக்டருக்குள்ள நிறைய கான்வர்சேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவை நம்மளே எடுக்கலன்னா நம்மளை பத்தி ஒண்ணும் இல்லை. இப்ப கடகத்துல பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லியிருக்கோம். இவங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவங்களே தீர்க்கமா இருக்க மாட்டாங்க. சரி நம்ம ஏதாவது ஒருத்தவங்க சொல்றாங்கல்ல, அட்வைஸ் பண்றாங்களா, கேட்போம்னு கேட்கவும் மாட்டாங்க. அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு அப்படியே நிப்பாங்க. இதுதான் உங்களுடைய பிரச்சனை. கத்தியின்றி ரத்தமின்றி மிகப்பெரிய ஒரு மனவலிய கொடுக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னா கடகத்துல பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு அவங்களுடைய மனசாட்சி மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. சோ அதை தெளிவா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய மனசுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மனசு விட்டு பேசுங்க. எதா இருந்தாலும் சரி, மனம் விட்டு பேசினா அதான் சொல்லுவாங்க இல்லையா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்ற மாதிரி மனசுல இருக்கக்கூடிய பாரம் உங்களை விட்டு போகணும் அப்படின்னா நீங்க நல்லா கம்யூனிகேட் பண்ணணும். நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட இருக்கணும், நிறைய டிராவல் பண்ணணும். பொதுவாக உங்களுக்கு டிராவல் பண்ணாலே பிடிக்குங்க. அதிகப்படிமா உங்களோட வேலையே பாத்தீங்கன்னா அலைச்சல் பயணத்தோட தான் இருக்கும். பேக் பெயின் இல்லாத ஒரு கடகராசி இருக்க முடியாது. நம்மளே சொந்த சூனியம் வச்சுக்கிறது நம்ம தானே. அப்படியே வந்து ஒரு அட்வென்ச்சர் எதிர்பார்க்கறது, மேல விழுறது, கீழே விழுறது. ஏன்னா செவ்வாய் நீச்சவங்க அடிக்கடி அடிபடக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். வண்டி வாகன போக்குவரத்துல போறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருங்க. அடிக்கடி வண்டி மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அடிக்கடி வண்டி ரிப்பேர் செலவு இருக்கும். எதுக்குலாம் நமக்கு மட்டும் இப்படி ஆகுதுன்ற மாதிரியான ஒரு நிலைகள் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கிறது நல்லது. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலுமே ஒரு ஏற்ற இறக்கங்களை சந்திச்சுக்கக்கூடிய நிலை வந்து கடகத்துக்கு பொதுவாகவே உண்டு. எப்பவுமே ஒரு நல்ல நிலையிலே இருப்போமா அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும். சோ அதை கடந்து வர்றதுக்கான மனப்பக்குவத்தை வளர்த்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடமே பாத்தீங்க அப்படின்னா சூரியனோட வீடு. சோ 2ஆம் இடம் குடும்பத்துல வந்து நாவடக்கம் ரொம்ப அவசியம். தவளையும் தன் வாயால் கெடும்ன்ற மாதிரி சொந்த சொல்ல சூனிய வச்சக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு. ரொம்ப ரொம்ப ஓப்பன் புக்கா இருக்கேன்ற பேர்ல தேவையில்லாத பஞ்சாயத்தை வந்து இங்கே சொல்றது அங்க சொல்லி, அங்க சொல்றது இங்க சொல்லி தேவையில்லாத பஞ்சாயத்து எழுதுக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. மத்தபடி எல்லாமே எடுத்துட்டோம் அப்படின்னா படிப்படியான வளர்ச்சியை நோக்கின பயணம் உண்டுங்க. அதாவது கடல் கடந்து பயணம் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்கணும். கிட்டத்தட்ட கடகராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர்ல இருப்பாங்க. நிறைய டிராவல் பயணம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அச்சீவ்மெண்ட்ஸ், வாழ்க்கையை வந்து அனுபவிக்க இயற்கையோட வாழக்கூடிய நபர்கள், ஒரு இயற்கையோட பயணிக்கிறது அப்படின்னா அம்மா அப்படி இருப்பாங்க. அம்மா எப்படி சொல்லலாம், அன்புக்கானவங்க. அம்மாவுக்கு வந்து கோவம் வராதா? கோவம் வரும். ஆனா என்ன பண்ணுவாங்க, தன் மனசை தனக்குள்ளேயே அடக்கிப்பாங்க. என் குழந்தைங்களுக்காக, என்னோட ஃபேமிலிக்காக அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி இவங்ககிட்ட வந்து ஒரு இரக்க குணம் இருக்கும். நிறைய பார்த்தோம் அப்படின்னா அந்த மெடிக்கல் ஓரியன்டெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களே வந்து ஒரு கேரிங்கா, ஒருத்தவங்க உடம்பு முடியலன்னா அவங்களை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல மாத்தியா வச்சுட்டு அவங்களுக்கான இன்ஜெக்ஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், கேரிங்கா இருக்கட்டும். ஒரு தாய் பாசத்தை உணர்த்தக்கூடிய ஒரு தன்மை ஒரு ஆணுக்கு இருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கடகராசி ஆண் பிள்ளையா மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு அம்மாவிற்கு, ஒரு தாய்க்கு இணையான அன்பு செலுத்தக்கூடியதும் கருணை, அன்பு, பாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவங்க கடகராசி ஆண் பிள்ளையா தான் இருப்பாங்க. எல்லாமே வந்து எல்லாமே தெரியுங்க. இது இப்படிதான் நடக்கும்னு தெரியும். ஆனாலும் நான் ரொம்ப கரெக்டா இருக்கிறேன். அது வந்து யார் மனசையும் புண்படுத்தக்கூடாதுன்னு தன்னைத்தானே காயப்படுத்திப்பாங்க. தனக்குள்ள நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து உள்ள போட்டு அழுத்திப்பாங்க. எமோஷனலா வந்து கொஞ்சம் வீக் ஆகக்கூடிய நபர்கள். அதனால வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க. நிறைய பேர் இருந்தீங்கன்னா இந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு எங்க இருந்துதான் வரும்னே தெரியாது, மன அழுத்தம் வரும். உணவு பிரியர்கள் யாரையும் வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. இது ஒரு பிரச்சனையா இருக்கும். நம்பிட்டாங்க அப்படின்னா நம்பி ஏமாறக்கூடிய நபர்களா இருப்பாங்க. நம்பாத வரைக்கும் அது ஒரு மாதிரி எதுக்குள்ளேயும் ஆஸ்ட்ரேஷனாவே இருப்பாங்க. ஒரு முடிவெடுத்து உள்ள இறங்க முடியாது.
அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் சரி, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஒரு கனவா இருக்கும். அந்த ஆசை நிறைவேறதுக்காக ரொம்ப போராடக்கூடிய நிலைகள் இருக்கும். இதெல்லாம் உண்டுங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க, இந்த நல்லா வச்சு வச்சு செய்றாங்கப்பா. நம்மள தாயன்பு தாயன்பு தாயன்புன்ற பேர்ல வச்சு எவ்வளவு முடியுமோ அவளை வச்சு செய்றாங்க. நான் என்ன நான் பண்றது அப்படின்ற அளவுக்கு புலம்பக்கூடிய நபர்களும் நீங்க தான். ஸோ இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே ஒரு சில கேரக்டர்ல நம்ம இதை மட்டும் தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலை தான் உங்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய மனம்ங்க. வேற எதுவுமே இல்லைங்க. எதிரின்றது உங்களுடைய மனம். ஸோ அத நீங்க கரெக்ட்டா வச்சுக்கிறது நல்லது. கடல் கடந்து பயணம் பண்ணணுமா? நிறைய மெரைன் இன்ஜினியர்ஸ் எடுத்துக்கலாம். டிராவல் ஏஜென்சிஸ் வச்சுக்கவங்களா இருக்கலாம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வச்சுக்கவங்களா இருக்கலாம். அதே மாதிரி வந்து படிப்பு ரிலேட்டடான விஷயங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா, கடல் கடந்து படிக்கக்கூடிய நபர்கள், கடல் கடந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஐடி ரிலேட்டட்ல இருக்கவங்க, அதே மாரி ரொம்ப புதுமையா வீடு கட்டிலாம் குடுக்குறாங்க இல்லையா? அ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் யாரா இருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க தாங்க. உங்களுக்கு வீடு வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு ஐடி துறையில இவ்ளோ டெக்னாலஜிய வளர்த்து ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும்? கண்டிப்பா கடகரத்தில பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு தான். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம தூக்கத்த கெடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. ஸோ அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட். நீங்க தூங்காம இருக்கிறது தவறு கிடையாது. உங்களுடைய வேலை காரணம் அப்படின்றத தாண்டி, அதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்ட் தேவையோ, அத நீங்க பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றத ஏன் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்னா, நீங்க பாதிக்கப்படுறது அது ஒண்ணு தான். மன உளைச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய தன்மையும் உண்டு. பொதுவா வந்து அ முடிஞ்சு போன விஷயத்த நெனச்சு ஃபீல் பண்றதுனாலயும் சில விஷயங்கள் மாறாது. நீங்கலாம் என்னன்னா, இந்த ரிவைண்ட் பண்ணி பாட்டு கேட்பாங்க பார்த்தீங்களா? அது மாரி ரிவைண்ட் பண்ணி உங்களுக்கு நடந்த பிரச்சனைய வந்து யோசிக்கக்கூடிய தன்மை உங்கட்ட இருக்கும். ஸோ, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். முடிஞ்சு போனது முடிஞ்சதாவே இருக்கட்டும். நிகழ்கால பக்கங்கள வந்து ரொம்ப அழகா வாழ்ந்துட்டோம் அப்டின்னா, எதிர்காலத்துல பார்க்கும்போது அது அழகான பதிவுகளா இருக்கும் அப்டிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு உங்களோட வாழ்க்கைய அழகா வாழ ஆரம்பிச்சீங்க அப்டின்னா, ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய நிலை உண்டு. அதே மாரி மனம் அப்டிங்கிறது அத மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். ராக்கோழியாலாம் இருக்க வேண்டாங்க. ராக்கோழியா இருந்தோம்னா நம்மளுடைய அது வேற மாரி போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அத கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வாக்குவாதத்துல ஈடுபடுறது அப்படிங்கிறத விட்டுட்டு, வசந்தமான ஒரு வாழ்க்கைக்காக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை வேற எங்க இருந்தும் வராதுங்க சந்தோஷம். ஸோ நம்ம உங்களோட இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ள தான் அது இருக்க முடியும்ன்றதுனால, நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்டும் குடுப்பீங்க. உதாசீனப்படுத்துறதுல நம்ம அம்மா தானே அப்படிங்கிற மாரி விட்டு குடுத்து போயிட்டீங்க அப்படின்னாலும் சரி, நம்ம ஒய்ஃப் தானேன்றத விட்டு குடுத்து போயிட்டாலும் சரி, உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைகள் மாறும். ஏன்னா, உங்க ராசிக்கு தான் குரு உச்சமடைகிறாரு. ஸோ தான்ற அந்த அகந்தை வரும்போது, உங்க வாழ்க்கையில பிரச்சனைன்றது கண்டிப்பா வரும். எதா இருந்தாலும் இயல்பா கடந்து போகக்கூடிய நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டீங்கன்னா, பிரச்சனையே கிடையாது. அதே மாரி எடுத்துட்டோம் அப்டின்னா, குழந்தைய பத்தின கவலை சிந்தனைகள்லாம் இருக்கும். நெறைய பேருக்கு குழந்தைக்காக ஏங்கக்கூடிய நிலை இருக்கும். நெறைய பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய நிலைகள்லாம் உண்டு. மனம் போல் மாங்கல்யம் சொல்ற மாரி, உங்களுக்கு ஆசை எப்படியோ அதுபடியே நடக்கும். அத ரொம்ப ரொம்ப தெளிவா, தீர்க்கமா நான் என்ன வேணுமோ இந்த உலகத்திலயும், இந்த பிரபஞ்சத்திட்டயும், இறைத்தன்மையிட்டயும் கேட்கிறேன். அது எனக்கு குடுக்குன்ற நம்பிக்கை. அந்த முயற்சியும் சரி, நம்பிக்கையும் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கையோட நீங்க இருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ கடகராசிய பத்தி நெறைய விஷயங்கள் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான பதிவுகள் குடுத்துருக்கேன். உங்கள பத்தி சொல்றதுக்கு 1 2ன்ற மாரி ஏகப்பட்ட வார்த்தைகளும், வர்ணனைகளும் அவ்வளோ இருக்கு. ஏன்னா நீங்கலாம் கிரியேட்டர்ஸுங்க. கவிதை கதை எழுதணும்னா என்னங்க வேணும்? உயிரில்லாத ஒரு விஷயத்த உயிரோட குடுக்கக்கூடிய ஒரு தன்மை வேணுமா இல்லையா? அது உங்கட்டயே இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் தான் அ உங்கள பத்தி குடுக்கறதுக்கு நெறைய இருக்கு. இப்ப கொஞ்சமா தான் குடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு ஒத்துப்போகுது அப்படிங்கிறத பத்தின அ பதிவுகள நீங்க போடுங்க. சரிங்க. எனக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் குடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். உங்களுடைய மனம் வந்து ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க. எக்காரணத்த கொண்டும் குழப்பாதீங்க. தீர்க்கமா தெளிவா இருங்க. ஸ்ட்ராங்கா ஒரு மைண்ட்ல இருங்க. உங்களுடைய லைஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றது கிடைக்கக்கூடிய நிலை இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இத நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நேரத்துல எப்ப வேணா இந்த பதிவ பாருங்க. நான் உங்கள வேணாம்னே சொல்லல. ஸோ உங்களுக்குள்ள என்ன இருக்கும் அப்டின்னா, ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும். என்ன கேள்விய பத்தி கேட்கணும்னா, நான் எப்பங்க வீடு கட்டுவேன்? என் வீட்ல வந்து அடப்பு இருக்கு, பிரச்சனையா இருக்கு. இத எப்படி நான் சரி செய்ய போறேன்? அப்படிங்கிற ஒரு நிலை ஓடும். எனக்கு ரொம்ப ஆசையான ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து வெளிநாடு போகணும். அதுக்கான ஒரு நிலைய பத்தின என்ன சிந்தனை ஓடுது, அத பத்தி நான் பேச்சுக்கள் பேசினேன். இது எத்தன பேருக்கு கரெக்ட்டா இருந்துச்சு நீங்க கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நான் நெறைய சொல்லுவேன். இப்பலாம் சொன்னா உங்களுக்கு டைம் பத்தாது. இன்னும் அடுத்தடுத்த பதிவு நெறைய குடுக்குறேன். டிப்ஸ் ஒவ்வொன்னா குடுக்குறேன். உங்களுக்கு கரெக்ட்டா இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. நன்றி.